6th தமிழ் புக் ரிவிஷன். கடல் நீர் முகந்த கமஞ்சூழ் எழிலி என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? சரியான விடை கார் 40. மா என்னும் சொல்லின் பொருள் என்ன? சரியான விடை வயல். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்றவர். சரியான விடை பாரதியார். யாருடைய கவிதைகளில் பெண்கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான கருத்துக்களை பாடியுள்ளார்? சரியான விடை புரட்சிக்கவி. நிலம், தீ, நீர், வளி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகமாதலின் நூல்? சரியான விடை தொல்காப்பியம். நிருமித்த என்னும் சொல்லின் பொருள்? சரியான விடை உருவாக்கிய. தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர்? சரியான விடை நெல்லை சு. முத்து. வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் என்றவர்? சரியான விடை பாரதியார். தேசிய அறிவியல் நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது? சரியான விடை பிப்ரவரி 28. ய வரிசையில் டேஷ் எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும்? சரியான விடை 6. ஒகர வரிசையில் டேஷ் தவிர பிற உயிர்மெய் எழுத்துக்கள் மொழி இறுதியில் வருவதில்லை? சரியான விடை நோ. காரல் கபக் என்பவர் டேஷ் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர்? சரியான விடை செக். உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திரன் கணினியின் பெயர்? சரியான விடை டீப் ப்ளூ. ஐக்கிய நாடுகள் சபை புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை டேஷ் ரோபோவுக்கு வழங்கியது? சரியான விடை சோஃபியா. உலகிலேயே முதலாக டேஷ் ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியுள்ளது? சரியான விடை சவுதி அரேபியா. ஒப்புரவு ஆற்ற அறிதல், அறிவுடைமை, நல்லினத்தாரோடு நட்டல் ஆசிரியர் பெயர் என்ன? சரியான விடை பெருவாயின் முள்ளியார். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? சரியான விடை நன்னூல். திருவள்ளுவர் நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது? சரியான விடை தை 2ஆம் நாள். ஆசாரக்கோவையின் ஆசிரியர் யார்? சரியான விடை பெருவாயின் முள்ளியார். தாள் என்பதற்கு டேஷ் என்று பொருள்? சரியான விடை நாக்கு. கூற்று 1. தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழீழம் ஆகிய இதழ்களை பாவேந்தர் நடத்தினார். கூற்று 2. கனிச்சாறு என்னும் நூல் 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. சரியான விடை கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. நிலையான செல்வம் எது? சரியான விடை ஊக்கம். பொறுத்துக. எதிர்ச்சொற்கள்: அணுகு தெளிவு, ஐயம் சோர்வு, ஊக்கம் பொய்மை, உண்மை விலகு. சரியான விடை ஆப்ஷன் இ. கூற்று 1. அளபெடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். கூற்று 2. ஆய்த எழுத்து சொல்லின் இறுதியிலும் இடையிலும் வரும். சரியான விடை கூற்று 1 மட்டும் சரி. தவறானதை தேர்ந்தெடு. சரியான விடை ஔடதம் உணவு.
தவறானதை தேர்ந்தெடு. சரியான விடை ஆப்ஷன் இ. மற்போரில் சிறந்தவன் யார்? சரியான விடை முதலாம் நரசிம்மவர்மன். கூற்று 1. ந ந ந ல ழ ல ர ர ஆகிய 8 மயங்கொலி எழுத்துக்களாகும். கூற்று 2. நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதி தொடுவதால் நகரம் பிறக்கிறது. கூற்று 1 மட்டும் சரி. நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் பற்களின் அடியை தொடுவதால் டேஷ் எழுத்து தோன்றும். சரியான விடை ல. தவறானதை தேர்ந்தெடு. சரியான விடை கூரை, வீட்டின் கூரை. பொறுத்துக. சரியான விடை ஆப்ஷன் இ. ஆசாரக்கோவை டேஷ் வெண்பாக்களை கொண்டது. சரியான விடை 100. நாம நீர்வேலி உலகிற்கு அவன் அளிப்போல் என்ற வரிகளின் ஆசிரியர் யார்? சரியான விடை இளங்கோவடிகள். தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய்ய நிறுத்தினத்தாய் ஆசிரியர் யார்? சரியான விடை பாரதியார். பொறுத்துக. சரியான விடை ஆப்ஷன் இ. இந்தியாவின் பறவை மனிதர் யார்? சரியான விடை சலீம் அலி. சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை எது? சரியான விடை கப்பல் கூழைக்கடா. கூற்று 1. முப்புள்ளி முப்பாற்புள்ளி தனிநிலை அக்கேனம் என்பது ஆயுதத்தின் வேறு பெயர்கள். கூற்று 2. சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். சரியான விடை கூற்று 1 மற்றும் 2 சரி. தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டும் வருவது. சரியான விடை ஆயுதம். பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இருப்பது. சரியான விடை முதல் எழுத்துக்கள். எர்னஸ்ட் ஹெமிங்கேவின் கிழவனும் கடலும் டேஷ் ஆண்டு நோபல் பரிசு பெற்றது. சரியான விடை 1954. உலக சிட்டுக்குருவிகள் நாள். சரியான விடை மார்ச் 20. மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்றவர். சரியான விடை சலீம் அலி. தவறானதை தேர்ந்தெடு. உணவு, இருப்பிடம், இனப்பெருக்கம், தட்பவெப்ப நிலை மாற்றம் இவற்றிற்காகவே பறவைகள் இடம்பெயர்கின்றன. பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல் என்பர். பொதுவாக தெற்கிலிருந்து வடக்கு நோக்கியும் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கியும் வலசை போகின்றன. சிட்டுக்குருவி கூடுகட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது. சரியான விடை ஆப்ஷன் இ. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நூல் பெயர் என்ன? சரியான விடை மூதுரை. எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார்? சரியான விடை பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம்.
நடுவண அரசு டேஷில் காமராசருக்கு பாரத ரத்னா விருது வழங்கியது? சரியான விடை 1976. பொறுத்துக. அண்ணா நூலகம். சரியான விடை ஆப்ஷன் இ. மூதுரையில் டேஷ் பாடல்கள் உள்ளன? சரியான விடை 31. துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும், நீ சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட வேணும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? சரியான விடை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். கல்விக்கண் திறந்தவர் என்று காமராசரை மனதார பாராட்டியவர் யார்? சரியான விடை பெரியார். கூற்று 1. காமராசர் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை இயற்றி நடைமுறைப்படுத்தினார். கூற்று 2. காமராசர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். சரியான விடை 2 கூற்றுகளும் சரி. ஆற்றும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை என்ற நூல்? சரியான விடை பழமொழி 400. ஐ என்னும் எழுத்துக்கு டேஷ் என்பது இணை எழுத்தாகும். சரியான விடை இ. மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல் எது? சரியான விடை கண்ணில். ஔ எனும் எழுத்துக்கு டேஷ் என்பது இணை எழுத்தாகும். சரியான விடை உ. தமிழே உயிரே வணக்கம், தாய்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என்ற பாடலின் ஆசிரியர் யார்? சரியான விடை காசி ஆனந்தன். பொறுத்துக. சரியான விடை ஆப்ஷன் ஆ. வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி என்ற பாடலின் ஆசிரியர் யார்? சரியான விடை வாணிதாசன். நெடில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு? சரியான விடை 2 மாத்திரை. ஆயுத எழுத்து இடம்பெறும் 2½ மாத்திரை அளவுள்ள சொல் என்ன? சரியான விடை அது. ஆயுத எழுத்தை ஒலிக்க ஆகும் கால அளவு என்ன? சரியான விடை அரை மாத்திரை. நெடுவெள்ளூசி நெடுவசி பறந்தவடு என்ற நூல்? சரியான விடை 10. பொறுத்துக. சரியான விடை ஆப்ஷன் இ. திணியளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் நூல்? சரியான விடை திருவள்ளுவ மாலை. தவறானதை தேர்ந்தெடு. சரியான விடை ஆப்ஷன் ஆ. கோற்றுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் என்ற நூல்? சரியான விடை நற்றிணை. கூற்று 1. தமிழ் எனும் சொல் முதலில் ஆளப்பட்ட இலக்கியம் தொல்காப்பியம். கூற்று 2. தமிழ் எனும் சொல் முதலில் ஆளப்பட்ட இலக்கியம் சிலப்பதிகாரம். சரியான விடை கூற்று 1 மட்டும் சரி. விளக்குகள் பல தந்த ஒளி என்னும் நூலை எழுதியவர் யார்? சரியான விடை லில்லியன் வாட்சன். அப்துல் கலாம் அவர்களின் முயற்சியால் போலியோவினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு டேஷ் எடையில் செயற்கைக்கால்கள் உருவாக்கப்பட்டன? சரியான விடை 300 கிராம். நெல்லை சு. முத்து டேஷுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார்? சரியான விடை 80. பொறுத்துக. சரியான விடை ஆப்ஷன் இ. ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை பெற்று தந்த கேள்வி எது?
சரியான விடை கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது? கூற்று 1 அறிவியலின் அடிப்படை கேள்வி கேட்கின்ற மனப்பான்மைதான். கூற்று 2 தானியங்கி தோற்றத்தில் மனிதர்கள் போல இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும். பிரிட்டனிகா கலைக்களஞ்சியம். சரியான விடை இரண்டும் சரி. அறிவியல் ஆத்திச்சூடி என்னும் நூலின் ஆசிரியர் யார்? சரியான விடை நெல்லை சு. முத்து. தவறானதை தேர்ந்தெடு. சரியான விடை ஓய்வற, ஓய்வு பிளஸ் வர. ஆசாரக்கோவையில் கூறப்பட்டுள்ள நல்லொழுக்கங்களின் எண்ணிக்கை. சரியான விடை 8. 2023ஆம் ஆண்டிற்கான திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிடுக. 2054. தவறான இணையை தேர்ந்தெடுக்கவும். சரியான விடை ஆப்ஷன் இ. வந்தாரை கையமர்த்தி சுவையான விருந்து வைக்கும் டேஷ் முக்கணியோ. சரியான விடை சோழ நாட்டின் முக்கணியோ. பொறுத்துக. சரியான விடை ஆப்ஷன் இ. மழை கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை டேஷாக கொண்டாடப்பட்டது. சரியான விடை இந்திர விழா. கூற்று 1 தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது. கூற்று 2 சிற்பக்கலை 4 வகைப்படும். சரியான விடை கூற்று 2ம் சரி. உள்ளுவது பிளஸ் எல்லாம் என்பது சேர்த்து எழுத கிடைப்பது. சரியான விடை உள்ளுவதெல்லாம். நாராய் நாராய் செங்கால் நாராய் என்னும் பாடலை எழுதியவர் யார்? சரியான விடை சத்திமுத்த புலவர். கூற்று 1 மண்ணுரிமைக்காகவும் பெண்ணுரிமைக்காகவும் பாடியவர் பாரதி. கூற்று 2 குடிமக்கள் காப்பியம் என்று போற்றுவது மணிமேகலை. சரியான விடை கூற்று 2 தவறு. இளங்கோவடிகளின் காலம் டேஷ் நூற்றாண்டு ஆகும். சரியான விடை கிபி 2ஆம் நூற்றாண்டு. தவறானதை தேர்ந்தெடு. சரியான விடை தமிழ் நிலம். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி. சரியான விடை துருவ பகுதி. உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை இனம். சரியான விடை ஆர்டிகாலா. டேஷ் மற்றும் டேஷ் ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன்கள் ஆகும். சரியான விடை பணிவு இன்சொல். பொறுத்துக. சரியான விடை ஆப்ஷன் இ. தவறானதை தேர்ந்தெடு. மின்தூக்கி எஸ்கலேட்டர். இந்திய நூலகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை ரா. அரங்கநாதன். பொறுத்துக. சரியான விடை ஆப்ஷன் இ. ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் டேஷில் உள்ளது. சீனாவில் உள்ளது. கூற்று 1 கன்னியாகுமரியில் காமராசருக்கு 2/10/2002 மணிமண்டபம் அமைக்கப்பட்டது. கூற்று 2 ஜூலை 15ஆம் நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. சரியான விடை கூற்று 2 மட்டும் சரி. தமிழ் எழுத்துக்களில் டேஷுக்கு மட்டுமே இணை எழுத்து இல்லை. சரியான விடை ஆய்த எழுத்து. தவறானதை தேர்ந்தெடு. சரியான விடை மாச பிளஸ் அற மாசற. மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.